அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். வரித சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம என்ன செஞ்சோம், வாரிசாக ஆக்கி வச்சோம் அல்லாஹ் சொல்றான். ஹதீதுல வருது, லா நூரதுமா தரக்கனா ஃபஹுவ ஸதகா, நாங்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம், வாரிசாக்கப்பட மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே நாங்கள் விட்டு செல்லக்கூடியதெல்லாம் சதகான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இதை வைத்துக் கொண்டு முந்தைய ஹவாரிஜிகள் இப்படி பேசினாங்க. இப்படி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் முஅ்தஸிலாக்களும் கொள்கையும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஃபாத்திமா நாயகியுடைய விஷயத்திலே அவர்கள் பிடித்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்க இல்ல, இது குர்ஆனுக்கு மாற்றம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிசாக வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அவுலியாக்களுடைய வரலாறுல உங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அவருடைய தந்தை வந்து கத்ரியா கொள்கையில் உள்ளவராக இருந்தார். அதனால அவங்க விலாயத்தை பெற்ற அந்த மகான், உங்களுடைய பேர் ஞாபகத்துக்கு வரவில்லை, அவங்க சொல்லிட்டாங்க அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க, அதனால் அவர்களுடைய சொத்து எனக்கு சேராது அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்படின்னு அந்த நிலைமைக்கு வர்றேன்னு சொன்னா, இப்ப இவர்கள் இந்த டிஎன்டிஜே இவங்க எத்தனை பேர் தங்களுடைய பெற்றோர்கள் லலாலத்துல இருந்தாங்க, ஷிர்க்ல இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முஷ்ரிக்கினுடைய சொத்து ஒரு முஸ்லிமுக்கு வருமா? ஒரு முஸ்லிமினுடைய சொத்து ஒரு முஷ்ரிக்குக்கு செல்லுமா? ஒரு முஸ்லிம் இருந்து முஷ்ரிக்கோ, முஷ்ரிக் இருந்து முஸ்லிமோ வாரிசாக வரமாட்டான். இது பொது சட்டம், எல்லாரும் அறிவிக்க அவங்களும் சொல்லி இருக்கக்கூடிய சட்டம். ஆனா இனிமேல் என்ன சொல்ல போறாங்களோ தெரியாது. இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லையே. தங்களுடைய எங்க அத்தா அம்மாலாம் எல்லாமே இதுலதான் இருந்தாங்க, ஷிர்க்ல இருந்தாங்க, நாங்க தான் இப்ப தௌஹீதுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ அந்த சொத்தை விட்டுருப்பான், உனக்கு வராது வாரிசு, நீ பங்கு கேட்க கூடாது. உன் அண்ணன் இருந்தானா சுன்னத் ஜமாத்துல இருந்தானா அவன் எடுத்துட்டு போகட்டும், உன் அக்கா இருந்தானா எடுத்துட்டு போகட்டும், உன் தம்பி இருந்தா எடுத்துட்டு போகட்டும், நீ எடுக்க கூடாது. அதுக்கு அப்படி சொல்வதற்கு தயாரா? நாங்க கட்சி நடத்துறதே அதுக்கு தானே, இல்லைன்னா தான் நாங்க நோட்டீஸ்ல நோட்டுன்னு போட்டு இருப்போமே என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் அவர்கள் இருக்கிறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்களை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய தகவல்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த பழனி பாபான்னு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வீராவேசமா பேசுவார், சமுதாயத்துக்கு அவனே குரல் கொடுத்தவர் தான். அவரை பற்றிய ஒரு கேள்வி இவரிடத்தில் கேட்கப்பட்டது. ஆனா அவரை பற்றிய அவருடைய மரணத்தினுடைய நிலை என்னங்கிறது இதுவரைக்கும் சரியான முறையில் சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, இவர் ஒரு காலகட்டத்தில் இவரை பற்றி இவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. யார்கிட்ட கேட்கப்படுகிறது? இந்த அண்ணன் கேட்கப்படுது. பழனி பாபா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏசுகிறாரே, முஆவியா அவர்களை ஏசுகிறாரே, குறை கூறி பேசுகிறாரே என்று சொல்லும் பொழுது இவர் சொன்னது என்ன தெரியுமா? ஷியாக்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சாரம் வேறு எப்படி இருக்கும்? சஹாபிகளை குறை சொல்வதாகத்தான் இருக்கும். இவர் பேசுறார் அண்ணன், அப்ப அண்ணனா இருந்தார், இப்ப நொண்ணனா போயிட்டாரு. அப்ப பேசும்போது அவர் சொல்றாரு, பழனி பாபா பற்றி கேட்கும் பொழுது ஷியாக்கள் பிரச்சாரம் எப்படி இருக்கும்? ஷியாக்களுடைய பிரச்சாரம் அவருடைய வாயில வெளியில வருது. அப்படி இருக்கும்போது முஆவியாவை பற்றி அப்படித்தான் அவர் பேசுவார் என்று சொல்லிட்டு, லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மித்ல உஹதின் ذهبا மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா. என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறை கூறாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு உஹது மலை அளவிற்கு நீங்கள் தர்மங்கள் செய்தாலும் கூட அவங்களுடைய ஒரு பிடி அளவிற்கு செய்த அந்த தர்மத்திற்கோ அல்லது பிடியினுடைய பாதி அளவுக்கு செய்த தர்மத்துக்கோ நீங்கள் உஹது மலை அளவுக்கு செய்த தர்மம் ஈடாக ஆகாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாரு. அவரு அதை சொல்லி எழுதுகிறார். அப்படியெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு இன்னைக்கு இவர் முஆவியா பத்தி எப்படி பேசுறாரு? அப்ப இவர் யார்? மற்ற அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பத்தி என்ன சொன்னாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்? அலி நாயகத்தை எடுப்பார் கைப்பிள்ளை என்று பேசவில்லையா? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பேசினார்? உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறார்? மொத்தத்தில் சஹாபாக்களை பற்றி என்ன பேசுகிறார்? யோசித்து பாருங்கள். அப்படியானால் இவர் யார்? இவருடைய நிலை என்ன? இவர் ஷியா இல்லையாமோ? அப்ப ஷியாண்டு அவரை சொன்னவர் இவர் இப்படி பேசுகிறாரே, எவ்வளவு கேவலமாக பேசி இருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்க, கேவலமா இருக்கு. நம்ம பேசுறதுக்கு ஒரு சங்கையான மஜ்லிஸ் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் சொல்ல முடியாமல் போக இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. விஞ்ஞானம் பற்றி தெரியுமா? அந்த சஹாபிகளுக்கு விஞ்ஞானம் பத்தி தெரியுமா?
விஞ்ஞானத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம், அதனால் அவர்களை விட நாம் மேல் அப்படின்னு பேசுறான். இவன் பேசுறான், விஞ்ஞானத்தை பற்றி சஹாபிகளுக்கு என்ன தெரியும்? வானத்தை பற்றி தெரியுமா? கோள்களை பற்றி தெரியுமா? பூமியினுடைய நீரோட்டத்தை பற்றி தெரியுமா? இந்த ஹல்குல்லாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனை விவரங்களை பேசுகிறான், அதெல்லாம் அவர்களுக்கு புரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம மேலே குர்ஆனை அவர்களை விட நாம் தெளிவாக விளங்கி இருக்கிறோம். அந்த சஹாபிகளை தெளிவாக தான் பேசுறான், பகிரங்கமாக பேசுகிறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி அவர்களை விட நாம் குர்ஆனை தெளிவாக பேசுகிறோம், தெரிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இப்ப நாம ஒரு கேள்வி கேட்கிறோம், சரிப்பா இந்த கோள்களை பத்தி அவங்களுக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சிட்டு, அதனால குர்ஆனை நீ தெரிஞ்சிருக்கிறான். வான சாஸ்திரங்களை பற்றி சஹாபிகளுக்கு தெரியல, உனக்கு தெரியுது, நீ பெருசா தெரிஞ்சிருக்கிற. நீ ஒரு பெரிய ஆள் ஆயிட்ட, குர்ஆன் உனக்கு பெருசா தெரிஞ்சிருச்சு. நீரூற்றுகளை பற்றி, விண்கலங்களை பற்றி ஆச்சரியமான பல நிகழ்வுகள், குர்ஆனில் என்னெல்லாம் பல ஆச்சரியமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி எல்லாம் உனக்கு அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நீ இப்போது தெரிந்திருப்பதால் உன்னுடைய விவாத பிரகாரம் அவர்களை விட குர்ஆனை மிக தெரிந்தவனாக நீ ஆகிவிட்டாய். இந்த அதிசயங்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடியவங்க இறை மறுப்பாளர்கள் அல்லது இறைவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய காஃபிர்கள் எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப அவன் உன்னை விட குர்ஆனை தெளிவா தெரிஞ்சவன் அர்த்தம் சொல்றதா? எப்படி இது எங்க போய் முடியும்னு யோசிங்க நீங்க. இதை எப்படி பார்ப்பது? அவன் கண்டுபிடித்தவன், அவன் கண்டுபிடித்தவனுடைய நிலை என்ன, குர்ஆன் என்ன விஷயங்கள் சொல்லுகிறதோ அதையெல்லாம் அவன் கண்டுபிடித்து இருக்கிறான். அதற்காக உன்னை விட சஹாபிகளை விட அந்த காஃபிர், அந்த முஷ்ரிக் அவன் சிறந்தவன் என்று சொல்வதா? நான் சொல்லத்துக்கு வந்து அந்த இடையில விட்டுட்டேன். மாநாடகம் நடத்தினானும் இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஒரு அமைப்பின் ரீதியாக எதிர்ப்பு வந்தது. அப்ப இவன் உலகெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போனை போட்டு இந்த எதிர்ப்பு நடத்தக்கூடிய, அவங்களுக்கு முன்னால அந்த மாநாட்டில் ஒரு கொடி ஏற்ற போறோம், ஒரு ஊர்வலம் நடத்த போறோம்னு வேற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் ரெடி ஆகணும். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவருக்கு இவங்க போனை போட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? அண்ணே, நீங்க எங்களை பத்தி தெரியவா, நீங்க அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, நீங்க தெரியவா, நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இவங்களுடைய ஈமான், இவங்களுடைய தௌஹீத், ஷிர்க் ஒழிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நாங்க அப்படி செய்வோமா? நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியுமா பழகிட்டு இருக்கிறோம், நானும் நீங்களும் அண்ணன் தம்பியுமா பழகிட்டு இருக்கிறாங்களாம் இவங்கெல்லாம். நாங்கெல்லாம் அப்படி செய்வோமா? எப்படி செய்வோமா? சிலைகளை உடைப்போமா? அப்ப அது ஷிர்க் இல்ல, சிலைகளை உடைக்கிறது ஷிர்க் இல்ல. இவன் அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொண்டு வந்து வணங்குறதுக்கு தானே தயாராகிட்டு இருக்கிறான். அப்ப இவனுடைய பார்வையில் சிலைகள் ஷிர்க் அல்ல. என்ன ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறான் இவன்? இதற்கும் அதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா சகோதரர்களே? ஆக சஹாபிகளை குறை கூறி அவர்களுக்கு மார்க்கமே தெரியாது, அவர்களுக்கு ஞானம் இல்லை, விஞ்ஞான ஞானம் இல்லை, விவசாய ஞானம் இல்லை, வானை பற்றி, பூமியை பற்றி, ஆகாயத்தை பற்றி, நீரோட்டத்தை பற்றி, இதை பற்றி எல்லாம் இல்லை, அதெல்லாம் விட குர்ஆனை நம்ம அவங்களை விட நல்லா விளங்கி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு செல்லக்கூடிய அவன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹதீஸினுடைய தலை. அவங்க இல்லாம ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை பார்க்க முடியுமா? எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு தனி மரியாதை ஹதீதுக்களை வல்லுநர்கள் எல்லோருக்கும் உண்டு. அவர்கள் அறிவித்த அளவிற்கு வேறு யாரும் ஹதீதை அறிவிக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை ஹதீது கலையில இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு உண்டு. ஏன்னா அவங்களுடைய எல்லா கிரந்தங்களிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் விடுபடாது. ஒரு சமயத்துல ஒரு கிதாபை நான் பார்த்த சகோதரர்களே, ஒரு ஹதீது கிரந்தம் நிறைய செய்திகள் இருந்தது. நான் பார்த்து கொண்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஹதீதுகளை பார்த்தேன். ஒரு ஹதீதிலையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு இல்லை, அவங்களுடைய பெயரே வரல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன இது, இவங்களுடைய பெயரே வரலையே. திருப்பி பார்ப்போம், இடையிடையே கொஞ்சம் பக்கங்களை போட்டு 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 பார்த்தா எந்த பகுதியிலையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் இல்லை. அதற்கு பிறகுதான் நமக்கு விளங்குது, அது ஷியாவினுடைய கிதாப். அந்த கிதாப் எழுதியிருக்கிறது ஷியா. ஷியாவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்துதான் அவர்களுக்கு பழக்கம். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? சஹாபிகளை குறை சொல்றாங்க. ஷியாக்கள் சஹாபிகளை குறை சொல்லக்கூடியவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை எதோடு கொண்டு ஒப்பிடுகிறார் என்பது தெரியும் இல்லையா? சொல்லாமல் இருக்க முடியவில்லை, சொல்வதற்கும் சங்கடமாக இருக்கு. அவன் கேட்கிறான் ஒரு மீட்டிங்ல, கொதிக்கிறது சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைராக்கு காண்டம்ஸ பத்தி தெரியுமான்னு கேட்கிறான். யார்கிட்ட எதை கேட்கணுங்கிறது ஒரு தகுதி இல்ல, ஒரு தரம் இல்ல. தரம் இல்லாத தரங்கெட்ட தௌஹீத்வாதிகள் பல குரூப்புகளாக 42 குரூப்புகளாக பிரிந்து போனாலும் ஆக நாரிய குரூப் இந்த டிஎன்ஏ. இவன மாதிரி வேற எவனும் பேசல சகோதரர்களே.
இவ்வளவு கேவலமாக யாரும் பேசவில்லை, யாரும் சரியில்லை. ஆனாலும் கூட இவர்கள் அனைத்தும் சரியில்லை. யாரை பார்த்து பேசுகிறோம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களே என்றால் ஹதீஸ் துணையே இல்லை என்று சொல்லலாம். அவர்களை விட்டு ஒரு ஹதீஸ் கிரந்தம் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை கேவலம் ஒரு இதை பற்றி எதை தெரியும்னு கேட்கறதுக்கு எதுவுமே நீ கேட்க கூடாது. அது இப்படி ஒரு அதுக்கு பாருங்க, அங்க கூடுதல் இருக்கிறவங்க ஒரு சிரிப்பான சிரிப்பு. எந்த அளவுக்கு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அளவிற்கு சஹாபிகளை கேவலமாகவும் மட்ட ரகமாகவும் பேசிக்கொண்டு வரக்கூடிய அருமையானவர்களை, தரப்பட்ட நேரம் எனக்கு நிறைவுக்கு வருகிறது. நான் நிறைவுக்கு வர்றேன். சொல்ல வேண்டிய தகவல் நிறைய இருந்தாலும் எனக்கு பின்னால் சங்கைக்குரிய தங்களசனுடைய பேருரை இருக்கிறது. முக்கியமான தகவல்களை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். வேதனையானதும் நான் ஏற்கனவே நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்த செய்தி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் அவர்கள் அறியாமலே அவர்களும் அவருடைய தோழர்களும் ஷிர்கிலே இருந்தார்கள் என்ன குறிப்பிடும். ஒரு யகூதி சொல்லிதான் நம்ம ஷிர்கில் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான். அது சொல்லப்பட அந்த ஸ்டைல பாருங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே, உங்களுடைய சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்களே, மாஷா அல்லாஹ் வ ஷிர்த, அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் என்றால் அது ஷிர்க் இல்லையா அப்படின்னு சொன்ன போது அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ் இவன் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தான் இல்ல, பாருங்க என்ன கற்பனை இவன் சொல்ல, அப்படி திகைச்சிட்டாங்களாம். இவனுக்கு தான் எல்லாம் தெரியுது, இவன் தான் ஆரம்பத்துல இருந்து தௌஹீதுல இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படியே திகைச்சிட்டாங்களாம், எப்படி பேசுகிறான் பாருங்க. அதே மாதிரி ரப்பில் காபாங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுங்க. ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று சொன்னபோது அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொல்லி கொடுத்தாங்க? சும்ம ஷேத, மாஷா அல்லாஹ் சும்ம ஷேத. ஒல் காபாங்கிறது ரப்பில் காபான்னு அன்றையில இருந்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தௌஹீதுக்கு வந்தாங்க. அது வரைக்கும் ஷிர்க்ல இருந்தாங்க. அப்ப இந்த யகூதி எங்க சொல்றாங்க, மதீனால நடக்குது. மக்கால 13 வருஷம் இருந்திருக்கிறாங்க. 13 வருஷமும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த 13 வருஷமும் அவர்கள் ஷிர்கிலே இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைமுகமான ஷிர்க், அதே போன்று சஹாபிகளும். இப்போ எவ்வளவு பெரிய விபரீதம் வருதுங்கிறத பாருங்க. அந்த விபரீதத்தை தெரிஞ்சுதான் அவங்க பேசுறாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுதான். ஏனால் இந்த 13 வருட காலங்களிலும் அவர்கள் ஷிர்கிலே இருந்திருக்கிறார்கள். நஊது பில்லாஹ் சும்ம நஊது பில்லாஹ் சும்ம நஊது பில்லாஹ் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, இந்த 13 ஆண்டு காலம் தன்னுடைய ஹபீப், தன்னுடைய ரசூலுடைய தோழர்கள் எல்லாம் ஷிர்கிலே இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போய்விட்டதா? அல்லாஹ் ஏன் திருத்தல? அப்ப யாருக்கு தான் தெரியுது? இவனுக்கு தான் தெரியுது, அல்லாஹ்வுக்கு கூட தெரியலையா? சரி, அதையும் விடுங்கள். இந்த 13 காலங்களில் மக்காவில் குர்ஆனினுடைய வசனம் இறங்கியதா இல்லையா? இந்த வசனத்தினுடைய நிலைகள் என்ன? அல்லாஹ் யாருக்கு இறக்கினான்? ரசூலுக்கா அல்லது ஷிர்க் செய்யக்கூடியவருக்கா? அப்ப ஷிர்க் செய்யக்கூடியவருக்கு இறங்கிய வசனங்களை ஏற்றுக்கொள்ளலாமா? அங்கீகரிக்கலாமா? எவ்வளவு விபரீதமான நிலையும். இந்த விபரீதம் அவர்களுக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை. ஏனெனில் அவர்கள் குர்ஆனினுடைய ஒரு பெரும் பகுதியை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஷியாவினுடைய கைக்கூலிகள். நீங்க ஷியாவுடைய குர்ஆனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஷியாக்களினுடைய குர்ஆனிலே சில பகுதிகளில் குர்ஆனில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இல்லை, இல்லாத பகுதிகள் புதிதாக இருக்கிறது. நான் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 17,000 சொச்ச வசனங்கள் இருக்கு ஷியாக்களினுடைய குர்ஆன்ல. 17,000 சொச்ச குர்ஆன் இருக்கு, வசனங்கள் இருக்கிறது. ஒரு மேடையில பேச வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் அந்த நம்ம பார்க்க வேண்டிய நிலை வந்தது. ஏன்னா நம்ம அவங்கள பத்தி விமர்சிக்கிறது இல்ல பெருசா. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு இடையில எந்த பிரச்சனை இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் யாரோட நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்? பிரச்சனை நம்மோட பண்றது யாரு? ஒண்ணு வஹாபிகள் அல்லது தப்லீக்வாதி. இந்த 2 பேர் தான். இப்ப இவர்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த 2 பேரை விட்டு நம்ம யாருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கல? ஏன்னா தமிழ்நாட்டில் இதுதான் பிரச்சனை இன்றைக்கு. இவர்களோடு தான் நாம் மோதி கொண்டிருக்கிறோம். இவர்களை தான் நம்முடைய எதிரிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷியாக்கள் நம்மளோட மோதையில இருக்கிறாங்க. சென்னையில அங்க சில பகுதிகள் இருந்தாலும் கூட அவர்கள் நம்ம விஷயத்துல தலையிடுறது இல்லை. அவங்களுக்கு தனி கல்யாணம், தனி பள்ளிவாசல், தனி எல்லா அமைப்பு தனியா இருக்குது. நம்மளோட எந்த பிரச்சனைகளும் வருவதில்லை. அருமையானவர்களே, ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல. அப்படி ஒரு பிரச்சனை உருவானதால் அவர்களை பற்றி பேச வேண்டியது வந்த பொழுது அவர்களுடைய கிதாபுகளை ஆய்வு செய்து பார்த்தால் குர்ஆனில பல இடங்களில என்ன செய்யறாங்க, சில வார்த்தைகளை நுழைச்சிருக்கிறாங்க. அது அவங்க சொல்றாங்க, சஹாபிகள் இந்த வார்த்தையெல்லாம் போக்கிட்டாங்க, அல்லது சில வார்த்தைகளை சில இடங்களில் நுழைச்சிருக்கிறாங்க. குர்ஆனில 3 1/3 தான் இப்போது அவர்களுடைய கையில் இருக்கு. சுன்னத் ஜமாஅத்துடைய கையில் இருப்பது 1/3 மாத்திரமே. 2/3 அவங்க போக்கிட்டாங்க, எங்க இடத்துல இருக்குது.
சூரத்து நூரைன் அப்படின்னு ஒரு சூரா இருக்கு, சூரத்தில் விலாயான்னு ஒரு சூரா இருக்கு. எவ்வளவு ஆபத்தான நிலை பாருங்கள். இதே நிலையில் அவங்க என்ன கூட்டினான், இவன் குறைக்கிறான். அவன் குரான்ல 2 மணி என்ன ஆகிட்டான், இவன் குரான்ல 2 3 2 பகுதியை போக்கிடுவான். ஆச்சரியம் இல்லை. ஏற்கனவே அப்படி ஒரு பிரச்சனையை துவக்கி அவர்களுக்கு தோல்வியாக முடிந்ததின் காரணத்தினால் அதை பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அதை திருப்பி டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்படியே குரானின் இது என்ன வரப்போகுது, இந்த குரான் சஹீஹான ஹதீதுகள் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். இந்த ஹதீதுகள் அறிவிக்கிறது யாரு? சஹாபிகள் தானே. சஹாபிகள் தானே அறிவிக்கிறாங்க. எனவே சஹாபிகள் நம்பகத்தன்மை இல்லை என்பதன் காரணத்தினால் அந்த ஹதீதுகளை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் என்ற நிலைக்கு வந்தால் இந்த குரான் அறிவிச்சது யாரு? குரான் சொன்னது யார்? நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் குரானை சொன்னாங்க என்று சொன்னது யார்? அதுவும் அவர்கள் தானே. ஆக குரானும் நம்பிக்கைக்கு உரியது அல்ல. அல்லாஹ் தான் சொன்னாங்கிறதுக்கு எந்த அத்தாரிட்டி என்று அவங்க கேட்பாங்க. இப்போ உதாரணமா அந்த சிகருடைய விஷயத்துல, சிகரு எனக்கு செஞ்சு காட்டு, சிகரை எனக்கு செஞ்சு காட்டுன்னு சொல்லி, அதுவும் அந்த திருச்சியில் உள்ள ஒரு சாஹிருக்கு தான் என்ன செஞ்சான், அவன் பேர் என்ன, அகோரி மணிகண்டன். அந்த அகோரி மணிகண்டன் செய்யறத ஒழுங்கா செஞ்சிருந்தா வம்பு இல்லாம போய் இந்த தமிழ்நாட்டுக்கு. அவரும் திருச்சிக்காரர் தான். திருச்சி சுத்தியதான் எல்லாம் இருக்கு. திருச்சி தான் வருதுங்க. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், அவன் எனக்கு செஞ்சு காட்டினா நான் நம்புவேன் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒருத்தன் கேட்கறான், மலக்குமார்கள் இருக்கிறாங்க, கொண்டு வந்து காட்டு நான் நம்புறேன்னு சொன்னா என்ன செய்யறது? இதான் அளவுகோல். அடுத்த கேள்வி, அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கிறான், கொண்டு வந்து காட்டு, நம்புறேன் என்று. எதையும் நான் பார்த்தால், எதையும் தொட்டு உணர்ந்தால், நான் அனுபவித்தால் மட்டுமே நம்புவேன் என்று சொன்னால் இந்த நிலைகள் இதில் அளவுகள் அல்ல, இது மார்க்கமாது. ஆக இவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? சிகர் இருப்பதை நீங்கள் எனக்கு செய்து காட்டினால் நான் நம்புவேன். எனக்கு சுகர் இருக்குதுங்கிறத காட்டினா நான் நம்புறேன். அத மாதிரி மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டினால் நம்புவேன். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை காட்டினால் நம்புவேன் என்று வந்தால் இவர்களுடைய நிலை இப்படிதான் வந்து சேரும். இவர்களுடைய எண்ணம் என்னன்னா நிராகரிப்பு, குஃபுர்ல கொண்ட விடையும். இவர்கள் நாஸ்திகம். இவர்கள் பேசுவது, இவர்களுடைய நோக்கமே மொத்தத்தில் இவர்கள் நாத்திகர்களாக, இறை நம்பிக்கை அல்லாதவர்களாக, இறைவன் என்று ஒருவன் இல்லை என்று சொல்வதுதான் இவர்களுடைய நோக்கம். இதை நோக்கித்தான் இவர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த தீய கொள்கைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுடைய குளறுபடிகள் நம்மை வந்து சார்ந்து விடாமல், நம்மை வந்து சாடி விடாமல் பாதுகாப்பானாக. சத்திய கொள்கையாம் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையில் என்றும் நிரந்தரமாக இருந்து அதிலேயே நாம் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மகத்தான தௌஃபீகை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நாளை மறுவுலகத்தில் சுவனலோகத்தில் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய திருலிகாயில் அற்புத காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்காக துணை நின்றவர்கள், உதவியவர்கள், கலந்து கொண்டவர்கள், எந்த வகையில் உதவினார்களோ அத்துணை பேர்களுடைய பிழைகளையும்